இதுக்கெல்லாம் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல் அர்ச்சனாவோட பேர் அடிபட்டுட்டே இருக்குது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் தான். ஸோ அருண் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கனால தான் அர்ச்சனாவோட நேம் எல்லா பேருமே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் அர்ச்சனா இப்போ ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7ல் ஜெயிச்சது என்னால் மட்டும் தான். என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட எஃபர்ட், என்னோட கமிட்மெண்ட்னால தான் நான் சீசனை வின் பண்ணேன். வேற யாருமே காரணம் கிடையாது. நான் மட்டும் தான் ரீசன். நான் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அது முழுக்க முழுக்க என்னோட ஹார்ட் ஒர்க்னால நான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அருண் பிரசாத் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் வேற, அருண் பிரசாத் வேற. நாங்க 2 பேருமே தனித்தனி. என்னோட கேம் வேற, அருண் பிரசாத்தோட கேம் வேற. ஸோ ரெண்டையுமே நீங்க மிங்கிள் பண்ணாதீங்க. அருணை நான் சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னோட ஃப்ரெண்ட்னால மட்டும்தான். ஸோ அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. ஸோ அவரை திட்டணும்னா அவரை மட்டும் திட்டுங்க. அவரோட கேம் வச்சு நான் விளையாண்ட விதத்தை நீங்க குறை சொல்லாதீங்க. அவர் தப்பா பேசுறதுக்கும் அவர் தப்பா விளையாடுறதுக்கும் எப்படி ஏன் கேமை நீங்க குறை சொல்லுவீங்க? ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு நான் டைட்டில் வின்னர் ஆயிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ அவர் கேமில் ஏதாவது தப்புனா அவரோட கேம் மட்டும் குறை சொல்லுங்க. அவரோட கேமை வச்சு நான் விளாண்ட விதம் தப்புன்னு சொல்லிட்டு மட்டும் அதை பண்ணாதீங்க. எனக்கு ரொம்பவே ஹார்ட் ஆகுது. ஸோ ஹியூமன்ஸை எல்லா பேருமே பாருங்க, கைண்டோட இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லா பேத்துக்குமே.